வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்கே vlogs. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன் டெம்பிளுக்கெலாம் போயிட்டு வந்தோம். அந்த என்னது ஸ்ரீரங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறோன்னா அப்படி போகும்போது தான் இந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, நான் தங்கியிருக்கேன் இந்த கேவிஎம் ஹோட்டல் திருச்சிக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. ஸோ அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் ஒரு ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா ரொட்டி, அதுவும் ரொட்டி சொல்கிறாங்க, சப்பாத்தி, அது பேர் ரொட்டி தானே, சப்பாத்தி மாரி இருக்கும், பட் கொஞ்சம் ஹாஃப் ஷேப்பில் என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பன்னீர் பட்டர் மசாலான்னு, ஸோ அது இங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்காக வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தை தான் நான் வாங்கியிருக்கேன். சரி, அட்லீஸ்ட் வெளியே போய் சாப்பிட்டு ரஷ்யங்கன் சாப்பிட்டு கிளம்புறதோட ஹோட்டல்லேயே சாப்பிட்டு கொஞ்சம் கம் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே ஆர்டர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு. ஸோ உங்களுக்கு ஒரு ரிவ்யூ காட்டின மாதிரி இருக்கும்ல. அப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து நான் மலேசியாவில் போய் எப்படி வந்து மலேசியா டு இந்தியாவில் ஆரம்பித்த பயணம், அந்த மலேசியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதேமாரி வந்து மலேசியாவில் பிணை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நான் போய் இறங்குறல. ஸோ அங்கே தான் இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுவேன். இந்த இந்தியா ப்ளாக் அண்ட் இந்த எபிசோட் என்டையர் சீரீஸ் வில் ஃபினிஷ். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசுவேன்னா வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? இதை திறந்து பார்ப்போம். சரி, நம்மளுக்கு தெரியாது, பட் எல்லாம் நான் காட்டுறேன். இந்த பாருங்க இப்படி தான் இருக்குது சப்பாத்தி. இது ரெண்டை வெட்டியிருக்காங்க போல, வெட்டியிருக்காங்க. ஒரு சப்பாத்தி மாதிரி தான் அந்த ரொட்டின்னு சொல்லி வெட்டியிருக்காங்க. பட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் காஞ்சி போச்சு. ஏன்னா அவங்க முதலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பொறுத்து, இப்படி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நான் கேட்டது மேலே எடுத்து வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இது பன்னீர் பட்டர் மசாலா நல்லா சூடாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கு. வருதா? இதான் பன்னீர் பட்டர் மசாலா. இது எப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியாது, நான் எடுத்து காட்டுறேன்னு. பாருங்க, டெக்ஸ்டே பாருங்க, நல்லா இருக்கு. ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா இந்த கலரில் இருக்குமா எனக்கு தெரியல. நான் சாப்பிட்ருக்கேன், அந்த ஊரில் வேறு மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஊருக்கு வந்து இதான் முதல்வாட்டி சாப்பிட்றேன். இதுதான் சாப்பிட்றேன். இதான் முதல்வாட்டி சாப்பிட்றேன் பன்னீர் பட்டர் மசாலா. பட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரியா? ஓகே. இதோட சேர்த்து இந்த டொமேட்டோ கெச்சப்பா அது கொடுத்துருக்காங்க, அதை நான் சாப்பிட மாட்டேன். நம்ம முதல்ல ரொட்டியில் தொட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. ரொட்டி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஹார்டாக இருக்குது. மேபி என்ன சொல்லல, அந்த ஹாட்னஸ் போன வாசி அப்படியே ஒரு டிப் பண்ணி அப்படியே மன்னிச்சிருங்க, முன்னுக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாங்க. இது கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு இந்த ரொட்டி. மேபி டேனில் சூடு பண்ண நல்லா இருக்கும் போல். இப்போ அது பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் இனிப்பாக, கொஞ்சம் புளிப்பாக, நிஜமாலே தரமாக இருக்குது. நல்லா சுட இருக்கிற வச்சு அந்த சூட்டுக்கு தெரியலன்னா இது ரொட்டி ரொம்ப வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்குது. இந்த ரொட்டியும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் சேர்த்து 210 ரூபா. ஓகே, ஏன்னா குவான்டிட்டி இது கொஞ்சம் நிறையா இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது. இது ஒண்டி 2 பேர் சாப்பிட்லாம், அந்தமாரி ஒண்டி சாப்பிட முடியாது. ஸோ இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஒரு 80 ஸ்வீட்ஸ் வாங்க போவோம். ஸோ அதையும் இந்த வ்ளாகில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்படி ஒன்றுனா போவீங்க, அங்கே என்னென்ன ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அப்புறம் தென் இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு எல்லாமே தொடரும். சரியா? சரி, ஒரு சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? செக்அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இது இன்னொரு 5 மினிட்ஸில் ஷூ போட்டு செக்அவுட் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து காரில் ஏற்றிட வேண்டியது தான். இன்னையோட இந்த இந்தியா பயணம் முடியுது. திருப்படியும் எத்தனை வருஷம் கழிச்சு வருவேன் தெரியல. மேபி அடுத்த வருஷம் வரலாம், இல்லை இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகலாம். ஸோ எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த ஒரு கண்ட்ரி வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் மாதிரி தான். அதான் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்கிறேன், எங்கள் அம்மாவோட ட்ரீம். அதுக்கப்புறம் வந்து என்ன தான் வந்து நாங்கள் மலேசியாவில் இருந்தாலும் எங்களோட பாட்டை பூட்டை அவங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அவங்களாம் வந்து இங்கேருந்து வந்தவங்க தானே, இந்த கரும்பு தோட்டத்துக்கு அப்புறம் அந்த ரப்பர் தோட்டத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றவங்க. ஸோ அதனால் இந்த கண்ட்ரி வந்து மோஸ்ட் ஸ்பெஷல். ஆசை இருக்குது திருப்பி வரணுன்னு, கண்டிப்பாக வருவான்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வரும்போது உங்களுக்கு வந்து சீரீஸ் நம்பர் 2 வரும் இந்த இந்தியா ப்ளாக். ஸோ அவ்வளோதான். இன்னும் கீழே இறங்கிட்டு 5 மினிட்ஸில் செக்அவுட் பண்ணிட்டு சொன்ன மாதிரி நாங்கள் போய்ட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு தென் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, முதல்ல வந்து லைட்டாக தான் சாப்பிட்டேன். ஸோ அப்புறமேல போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அது பேர் நான் அப்புறமேல வந்து உங்களுக்கு அங்கே போய் டைம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அங்கே எப்பயுமே கூட்டமாக இருக்கும் மக்களே. ஸோ அங்கே டைம் இருந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன். சரியா? ஸோ வாங்க போகலாம்.
திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு திருச்சிராப்பள்ளி டு சென்னை டொமஸ்டிக் ஃப்ளைட், அதுக்கப்புறம் சென்னை டு பினாங் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். ஸோ இப்போ தான் வந்து லக்கேஜ் போட்டோம். வெயிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தூக்கி பார்க்கும்போது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் வந்து இந்த முன்ன கோயில் போனோம்ல, ஸ்ரீரங்க கோயில். ஸோ அதோட ஒரு பிக்சர் மாரி இங்கே வந்து வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதையும் காட்டுறேன். இப்போ காட்டிட்டு நாங்கள் அநேகமாக உள்ளே போயிட்டு உட்காந்துருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே உட்காந்துருந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ரஷ்ஷிங்காக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ லக்கேஜ் போகும்போது ரொம்ப குறைவாக இருந்துச்சு ஆள். ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு அங்கே உட்காந்துட்டு, ஸோ இங்கே திருச்சிராப்பள்ளியோட ஏர்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்பிங் என்னென்ன எடுத்து போட பார்க்குறேன். சரியா?